பாத்துங்க. நான் காலையில வந்து லோடு ஏற்றி விட்டு உங்களுக்கு பணம் செட்டில் பண்றேன். இந்த காசையாச்சும் நீங்க போட்டு விட சொல்லலாம்லண்ணே. இது என்னண்ணே அவர் என்ன பேசிட்டு இருக்காரு? ஏமா என் சௌரியத்துக்கு அவன் போட்டு விடுவான். அவன் வேலைக்கு போயிருக்கேமா நான். அது உங்க காசு தானே. அவன்கிட்ட போய் நான் அதிகாரமா பேச முடியுமாமா? 28 பயன் கொடுத்துட்டோம்லண்ணே. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஐடியா கொடுக்க வேண்டாம். நீங்க எனக்கு ஐடியா கொடுக்காதீங்க. உங்களோட பணத்துக்கு மட்டும் நீங்க ராசாவா இருங்க. சரியா? பணம் இந்த ட்ரிப் பணம் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வாங்கி போடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, எப்ப போடுவீங்க அதை சொல்லுங்க. அம்மா நாளை காலையில அண்ணே நாளைக்கு காலையில விட மாட்டானே. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்னே. உங்களுக்கு ஏனே புரிய மாட்டேங்குது. 28 நாள் ஆயிடுச்சுனே. அப்படி பார்க்க போனோம்னா நீங்க சல்மான் மாட்ட பேசுங்க. இந்த மாசம் வாய்ப்பு இல்ல. லேட்டா தான் ஒரு மாசம் லேட்டா தான் கட்டியிருக்காங்க. சொல்லுங்க உங்க மேனேஜர்கிட்ட. அதுக்கு மேல ஆபீஸ்ல இருந்து மொத்த பேர் வந்து நின்னு கத்துனானா உங்களுக்கு தான் அசிங்கம். தொங்க முடியும். நாங்க காசு இல்ல. சும்மா ஒரு மாசம் காசுக்கு என்னனே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பொறுமையா பேசிக்கிறீங்க, ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்க காசு என் காசுன்னு பேசிருக்கீங்க. மன்ற காசு கட்டுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் மன்ற காசு கட்டணும்ல. அது தெரியும் தெரியாதா உங்களுக்கு? காசு வந்தவன கட்டுறேன் வைங்க. காசு வந்தவன கட்டக்கூடாது. இன்னைக்கு கட்டுங்க. என்கிட்ட பணம் இல்ல. பொறுமையா பேசிக்கிறீங்க. என்னமோ ஓவரா